ஆமாம் பாப்பாங்கல்ல அது என்னது ஸ்லைம் அது பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டா பாருங்க. இன்னைக்கு சண்டேங்க. இன்னைக்கு ஃபுல்லாக சண்டே இதுதான். இன்னைக்கு சண்டே அன்னைக்கு நாங்கள் என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எல்லாம் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ முட்டை குழம்பு வைக்க போகிறேன். சரி வாங்க. எக்கு. சரி வாங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட வாழும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. எண்ணெய் ஊற்றியாச்சு. வேணும்னா பட்டை போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் சோம்பு தான் போடுவேன். பட்டை போடுவேன், ஆனால் இன்றைக்கி நான் வந்து பட்டை போடலை, வெறும் சோம்பு மட்டும் போட போகிறேன். எந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள், ரோஸ் மில்க் தான். கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலெல்லாம் இப்படி பொரித்து வாஷ் பண்ணி பொரித்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, கொஞ்சம் நல்லா தாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்து வெங்காயம் ஆனால் அதிகமாக போடணும். இந்த டைம் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. மார்க்கெட் போகலை இன்னும். மாமா மார்க்கெட் போனால் தான் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைப்பார். அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் கழுவி கமுத்தி அதுக்குள்ளே என் கேர்ள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் பொட்டே வைக்காமல் சுற்றுறேன். எனக்கு பொட்டு வச்சுட்டு வரேன். பொட்டு வைக்காமல் நல்லாவே இல்லைங்க. பொட்டு வச்சுக்கலாமா? நானும் எப்படியோ ஒன்று வச்சுட்டேன். ஓகே வச்சாச்சு. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. என் கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? எதுக்கு பலூனு? என்ன பண்ண? இங்கே பாருங்க, இங்கே ஒன்று ட்ரெஸ்ஸே போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க. பல்லு பாருங்க. பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்றியா இல்லையா? ஆனால் இப்படி போட்டு இது என்னடா இங்கெல்லாம் ஊற்றி வச்சுருக்க, இதை க்ளீன் பண்ணு. வேலையே இல்லை பாருங்க. நேற்று தான் போய் ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் எப்படி வச்சுருக்கா பாருங்களே. இங்கே பாருங்க, எவ்வளோ ஒரு புது ஃபோனாக வாங்கிட்டு வந்து கொடுத்த, அழகாக இருக்குது. சார்ஜர் போடலைங்க, அதனால தான் ஆன் ஆகல. இங்கே பாருங்க, சார்ஜ் போட்டால் ஆன் ஆயிரும். இதை வந்துட்டு இங்கே வச்சு சண்டே இப்படி தாங்க போயிட்டு இருக்குது. தினம் காலையிலேருந்து இவங்ககிட்ட கத்துறதுக்கே கரெக்டாக போயிடுது. வதங்கிட்டு இருக்குது அப்படியே. அதுக்குள்ளே தக்காளி எடுத்துட்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன். ஸ்டாண்ட் இல்லைங்க, ஸ்டாண்டு வந்து மாமா அன்றைக்கி உடஞ்சி, குட்டி பாப்பா வந்து அந்த இதெல்லாம் கழட்டிட்டு நட்டெல்லாம் கழட்டிட்டா, அதனால் தூக்கி போட்டார் மாமா. வேறு வாங்கிக்கலான்ட்டு. ஆனால் இன்னும் வாங்குவோம். சீக்கிரமாக ஸ்டாண்ட் வாங்கிட்டோம்னா அங்கங்கே வச்சாச்சு எடுக்கலாம். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலாலாம் சேர்த்திக்கலாம்.
இதில் தேங்காய், அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சாச்சு. ஏம்மா அலசி வச்சுருக்க தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வந்து இதை கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் இது கொதி வரட்டும். வந்த வாட்டி முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். க்ளோஸ் பண்ணி வைப்போம். கொதிக்குது குழம்பு, என்னன்ட்டு போய் பார்க்கலாம். முட்டைலாம் மேலே வருது. தெரிஞ்சிச்சு. எத்தனை முட்டை? 10 வாங்கிட்டு வந்தியா? 10 போட்டுருங்க. நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு எக்கு குழம்பு. எங்கள் வீட்டில் மாமாவுக்கு, பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. ஸ்லோலியே வைங்க, சிம்லேயே வச்சிங்கன்னா மட்டும்தான் அப்படியே நல்லா அந்த முட்டையெல்லாம் வெந்து வரும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பே போடல இன்னும், இப்போ தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோலியே வேகட்டும். கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்துடும். வெந்து வரட்டும். எண்ணெய்லாம் திரண்டு வரும் இங்கே. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். தாத்தா பார்க்குறீங்களா? விஜய் மாமா. யாரு? விஜய் மாமா. உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ வர போகிறாரு. ஐயா, அப்போ எனக்கு ஒரு ஏரோப்ளைனு ஒரு பஸ்ஸு, ஏசி பஸ் வாங்கி பேசுகிறேன். தெரியும் இவங்க. அவரை நாங்களாம் சிஎம் ஆக்கிவிட்டா அவர் ஒரு ஏரோப்ளைன் வாங்கி தர மாட்டாரு, ஒரு ஏசி பஸ் கூட வாங்கி தர மாட்டாரா? இது அப்படியே எடுத்து போட்டு விட்டுருன்னு தெரிஞ்சுக்கோ. போட்டுருங்க. விஜய் மாமா பார்க்கட்டும். வாங்கி அப்படியாச்சும் எனக்கு ஒரு ஏரோப்ளைன் வாங்கிட்டாங்க. இங்கே இந்த வீட்டில் வந்துட்டு நிறுத்திக்குவியா? இந்த வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நிறுத்திப்பேன். கிறுக்கியால பேசினாலாவே கிறுக்கியாட்டமே தான் பேசுவா. அப்படியே திருச்சி வந்தாலே சேர்க்க விட்டா மண்ணாலே, திருத்து விட்டா மண்ணாலே, நித்தா முன்னாலே ஐச்சன் மண்ணாலே. நானே வேக்குது, சீக்கிரம் எடுத்து வைங்க, கூட்டி ஒன்றுன்ட்டுக்கிறேன். பர்ஃபெக்ஷன். டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டா. நாய்க்கு குடிக்கலாம், பேய்க்கு குடிக்கலாம், நீங்கள் கூட சாப்பிடல பாலில் போட்டு. அப்போ என் பிள்ளை என்ன சொல்ல வரானா, நான் நாய் பேய் எல்லாமே நான் தான் சொல்ல வராங்க. வேற ஒன்றும் சொல்ல வரலைங்க. இல்லை இல்லம்மா, அப்படி சொல்ல வரலம்மா, இப்படி சொல்ல வந்தம்மா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, டேஸ்டா இருக்கும். நீ சாப்பிடுமா? என்ன வார்த்தை சொல்லு, பிள்ளைய பார்த்து சாப்பிட சொல்லிட்டியா அம்மா? சாப்பாடு வச்சாச்சுங்க. விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி. குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. பார்க்கலாம். நல்லா கொதி. விசில் வந்துருச்சு. நல்லா கொதிக்க வாசனை வருகிறதா? வருதுமாப்பா, சிக்கிதுமா. கொதிக்க எடுத்து ஊற்றி கொடுத்துருந்தேன். அப்படியே தின்னுட்டு கட்டணும். ப்ரெஷ் பண்ணிட்டியா நித்தி? நித்தி ப்ரெஷ் பண்ணியா? போடுறா பாருங்க. ஏய் இங்கே பாரு, ப்ரெஷ் பண்ணினியான்னு கேட்டேன். எப்போ பண்ண? மணி எத்தனை? ஏன் ஞாயிற்றுக்கிழமை சண்டேனா லீவுனா உனக்கு வந்து ப்ரெஷ் பண்ண கூட லீவா? ப்ரெஷ் பண்ணாமல் சாப்பாட்டில் கை வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ அம்மாவை அடிப்பேன். சரி, இது அப்படியே உன் குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவேன். உன் குரூப்பில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகேவா? வாடி வா, இப்போ பேசு. கூட்டி இங்கே பாருங்க, வேர்க்க விறுவிறுக்க கூட்டி அள்ளிட்டு இருக்குது. என்ன தங்கம் பண்ணுற? மயிலோ மயிலோ கூட்டிட்டியா? அச்சோ, இங்கே பாருங்கங்க, கூட்டியே அள்ளிடுச்சு தங்க பிள்ளை.
தங்கப்பட்டு இது கூட்டினீங்களா இங்கடி காமிச்சனா தானே சரியா இந்த கையிலடா மாற்றி சொல்லிட்டு இருக்கு இந்த கைடா ஓகேடா நல்லா கொதிச்சிருச்சுங்க எண்ணெய்லாம் திரண்டு வந்துருச்சு ஃபுல்லாக எண்ணெய் திரண்டுருச்சு ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை முட்டை பார்த்தா சூப்பராக வந்து விட்டது நல்லா வெந்து ரொம்ப எடுத்தோம்னா உடஞ்சிருங்க அதனால தான் அப்படியே சிம்மிலேயே வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் முட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் முட்டை குழம்பு சாதம் அவ்வளோதாங்க நாங்கள் அதிகமாகலாம் இந்த ரசம் வச்சு இன்னும் தொட்டுக்க அப்படின்னு நார்மலாக செய்கிறப்ப வேணால் தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பாடுக்கு காய் வச்சு வேறு ஏதாச்சும் செய்வோம் இப்போ வந்து சிம்பிளாக இன்றைக்கி சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கல நாங்கள் முட்டை மட்டும் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமா காலையிலேயே ஒரு வாடகைன்ட்டு கிளம்பிட்டாரு அதனால் முட்டை மட்டும் தான் செஞ்சேன் முட்டை குழம்பு வச்சாச்சு இன்றைக்கி ரெடி தண்ணி வந்து எப்பயுமே குடிக்கணுன்ட்டு மாமா சொல்லிகிட்டே இருப்பார் நான் தண்ணி குடிக்கலைனாவே கத்துவார் ஏன்னா எனக்கு சேர தண்ணி குடிக்கலைனா அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு 2 மாதமாக ரொம்ப உடம்பு முடியாமல் அவஸ்தைப்பட்டேன் தண்ணி எடுத்துக்கலைன்னா அவ்வளோதாங்க உண்மையாலுமே அப்பா தண்ணி குடிக்கிறது கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது உண்மையாலுமே இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் குழம்பு பார்க்குறப்பே வாயிலே குழம்பு ரெடி போடுமா இருடா என் பிள்ளைக்கு பசி எடுத்துக்கிச்சுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு ஃபுல்லாக காமி மேலே தட்டி விட்டுறாத பாருங்க பாப்பாவுக்கு போட்ட முட்டை ஸ்மெல் சூப்பராக இருக்கு பாரு வாசம் எப்படி சுட சுட ரெடி பாப்பாங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சுங்க அவங்களுக்கு பசி தாங்க முடியல குழம்பு செய்யவுமே உனக்கு தான் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள மறுபடியும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாப்பாக்கா சாப்பிட போகிறாங்க முட்டை குழம்புனாவே என் பிள்ளைங்க அவ்வளோதான் பசி தாங்காது ஏன்னா நித்தி பாப்பா காலையில் இன்னும் சாப்பிடவே இல்லை காலையில் சாப்பிடல குட்டி பாப்பா தான் சாப்பிட்டாங்க தோசை சுட்டு தருவோம் ஏன்னா நித்தி வந்து இப்போ தான் ப்ரெஷ் பண்ணாங்க அதனால இப்போ தான் சாப்பிட்றாங்க அதை சொல்லணும்ல ஏன் காலைல சாப்பிடல ப்ரெஷ் பண்ணல அதனால சாப்பிடல இப்போ தான் ப்ரெஷ் பண்ணாங்க அதனால இப்போ தான் சாப்பிட்றாங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரி ஓகே பாய்ங்க பாய்